அலங்காநல்லூரில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என அக்கிராமத்தின் ஊர் கமிட்டி அறிவித்திருக்கிறது. இன்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகளை அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்க காரணமாக இருந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அலங்காநல்லூர் கிராம மக்கள் தரப்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஜல்லிக்கட்டை காண அலங்காநல்லூர் மக்கள் சார்பில் தனி கேலரி அமைத்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்று தொடக்கி வைப்பதாக கூறப்பட்டிருந்தது. எனினும் அங்கு போராட்டம் தொடர்ந்ததால் அலங்காநல்லூரில் மக்கள் விரும்பும் போது ஜல்லிக்கட்டு நடைபெறும் என முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அலங்காநல்லூரில் பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என ஊர் கமிட்டியினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமானது இவ்வளவு சீரும் சிறப்புமாக கிடைப்பதற்கு பல்வேறு வகையில் தமிழ்நாடு முழுவதும் பாடுபட்ட மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிராம மக்களின் சார்பாக முதற்கண் அவங்களுக்கு பாடம் தொட்டு எங்களுடைய நன்றியை கிராம மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அலங்காநல்லூர் கிராம பொதுமக்கள் இன்று கூடி ஒருமனதாக தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறோம். வருகின்ற 1/2/2017 புதன்கிழமை காலை ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி இங்கு செயல்படுகின்ற அனைத்தும் உதாரணமாக ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு வேண்டிய பேரிகேட்டு, டெபாசிட், தீயணைப்புத்துறை, பாதுகாப்பு, அரசு சார்ந்த அனைத்து துறைகளும் அரசை ஏற்று கலெக்டர் தலைமையில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று கிராம மக்களின் சார்பாக ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. இந்த போராட்டத்தில் தீவிரமாக செயல்பட்ட மாணவர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் வந்து பார்ப்பதற்காக தனியாக அவர்களுக்கு ஒரு கேலரியை கிராம மக்கள் சார்பாக ஏற்படுத்தி தருவோம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் ஜல்லிக்கட்டை வந்து கண்டுகளிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கிராம மக்கள் சார்பாக.